ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உள்ள நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ரூம்ல போய் சமையல் சோடா, டால்டா, பாம் ஆயில் மூணுல யாருக்கு எதை வேணாலும் யாராவது எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 lakh நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். குழந்தைக்கு தரும்போது அவன் வெளியில சாப்பிடணும் குழந்தை சொன்னா கூட இங்கே தான் நாங்கள் கூப்பிட்டு வரோம், நாட் எனிவேர் எல்ஸ். ஆக்சுவலி இல்லை, வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். தேவையில்லாத மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப ஹோம்லியா ஆத்தென்டிக்காக இருக்குது. வெரி வெரி ஹாப்பி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான டின்னர் சாப்பிடலான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன் தரமான டின்னர் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் பார்த்து கொடுக்குறாங்கன்னா அப்போ நல்லா இல்லாம இருக்குமா? அதுவும் இல்லாம இவங்க ரொம்ப வருஷமா வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்தே இந்த கெஃபே ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம். எந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி சீரியஸா வச்சுட்டு சொல்றேன். ஒருத்த கமெண்ட்ல வந்து சிரிச்சுக்கிட்டே அட்ரஸ் சொல்லாத, ஒழுங்கா சொல்லு அப்படின்னாரு. சபரி ஐஎஸ் கெஃபே. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிவி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் சவுத் நங்கநல்லூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. அப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா சீரியஸா மூஞ்சி வச்சு சொன்னதுக்காக ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. சரி, இப்போ வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே உள்ள வரும்போதே போர்டில் போட்டிருக்காங்க, ஈவினிங் ஸ்பெஷல் வந்து ஸ்வீட்டு காசி அல்வா, மல்லி இட்லி, தஞ்சாவூர் அடை, ஸ்மால் ஆனியன் ஊத்தப்பம், வெஜ் கொத்து பரோட்டா, அப்புறம் சோளா பூரி, சென்னா மசாலா, பன்னீர் மசாலா தோசை, கும்பகோணம் கடப்பா, அரிசி உப்புமா, பன்னீர் கொத்து பரோட்டா வேற இருக்கான். அது இல்லாம இவங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவ் விட்டுறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் டின்னர் மட்டும் இவங்க கிட்ட அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து 30 வருஷத்துக்கு மேல வந்து இந்த கெஃபே ரன் பண்றாங்களாம். எக்ஸாக்டா என்னன்னு எனக்கு தெரியல, நம்ம ஓனர் கிட்ட பேசலாம். ஹலோ சார். வணக்கம். உங்க பேரு சார்? என் பேரு ஐயப்பன் மேடம். சபரி ஐயப்பன் கெஃபேன்னு சொல்லிட்டு உங்க நேம் வச்சுதான் ஓபன் பண்ணி. ஆமா மேடம், நான் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக தான் இருந்துருந்தேன். என் பையன் பேர், பெரிய பையன் பேரு மடிப்பாகத்தில் குடியிருந்தோம். பெரிய பையன் பேரு சபரி, என் பேரு ஐயப்பன்கிறது. எங்களுக்கு குலதெய்வம் வந்து ஐயனார் ஐயப்பன் தான். அதனால அவன் பேர் ஐயப்பன் வைக்க கூடாதுங்கிறதுனால சபரின்னு மறுபெயர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஃபியூச்சர் பேபி இப்போ சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையன் தான். அவனுக்காக ஐயப்பனுடைய பேரை வைக்கிறோம், அவனை காப்பாற்றி விடுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டினோம். அவன் பிறந்ததுக்கு அப்புறமா தான் சபரி மிஸ்ஸு சபரி இதெல்லாம் வச்சிருந்தேன். ஏற்க மாதிரி லைப்ரரிலாம் வச்சிருந்தேன். லைப்ரரி, ஊருகா, பிசினஸ் எல்லாம் பண்ண ஆரம்பத்துல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு அதே சபரிங்கிற நேம்லயே 1998 இங்க நங்கநல்லூர்ல மெயின் ரோட்ல ஹோட்டல் வச்சிருந்தோம். 98 ஹோட்டல் வச்சிருந்தோம் போது சபரி அப்படின்னா நமக்கு இந்த இட்லில இருந்து எல்லாமே ஹோம்லியா, அதாவது சாப்பிட்டுட்டு எல்லாருமே வீட்டுல எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் சாப்பிடணுமே தவிர இந்த மெயினா நமக்குள்ள வந்து இந்த சமையல் சோடா கிடையாது, டால்டா கிடையாது, பாமாயில் கிடையாது. நீங்க வீட்டுல எப்படி சாப்பிட்றீங்களோ அது மட்டும் தான். ரெண்டாவது டைஜஷன். காலையில மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நைட்டு பசிக்கணும், காலையில சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மத்தியானம் பசிக்கணும். அதான் ஃபுட்டே. எங்க சாப்பிட்டாலும் சரி, எங்கன்னு கிடையாது, எங்க சாப்பிட்டீங்கனாலும். சில இடத்துல எல்லாம் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னாக்கா வயல் திம்முன்னு இருக்கு, சாப்பிடவே முடியல, மத்தியானம் கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல நம்ம சாப்பிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா மத்தியானம் பசிக்கும். அதே மாதிரிதான் நம்ம கல்லையும் இருக்கும். எல்லாமே எங்க பேரன் பேட்டியில இருந்து எல்லாருமே எங்களுக்கு, சில பேர் வந்து ஹோட்டலுக்கு ஒண்ணு வீட்டுக்கு ஒண்ணு பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. இங்க என்ன பண்றோமோ இதேதான் நாங்களும் சாப்பிடுறோம். எல்லாருமே என் பேரன் பேட்டியில இருந்து எல்லாருமே இங்க இப்ப நீங்க பாத்துருக்கலாம், பேட்டி சாப்பிட்டேன் எல்லாருமே இங்கதான் சாப்பிடுவாங்க. வர்றவங்களுக்கும் சாப்பிட்டுட்டு நம்ம உபசரிக்கும். அப்படின்னா நம்ம வர்ற கஸ்டமரை வந்து நம்ம எப்படி சாப்பிட்டா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, நம்ம ஒரு இடத்துக்கு கெஸ்டா போறோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மள எப்படி கவனிக்கணும்னு ஒரு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி வர்ற கஸ்டமரை நம்ம எப்படி சாப்பிட்டா கவனிக்கணுமோ அதே மாதிரி கவனிக்கணும். சட்னி சாம்பார்ல இருந்து அவங்க கேட்கக்கூடாது, கேட்காமலே நீங்களாவே பார்த்து போடணும். சட்னி வேணுமா சாம்பார் வேணுமா கேட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சர்வீஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அவங்களும் அதே மாதிரிதான் பார்த்து தான் போடுவாங்க. ஒரு நாள் ஒரு மெனு வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எப்போதுல இருந்து ஆரம்பிச்சீங்க? எப்படி உங்களுக்கு அதுக்கும்? இது வந்து ஜென்ரலா வந்து இப்ப வந்து எல்லா ஐட்டமும் வச்சிருந்தோம். சில ஒரே நாள்ல எல்லா ஐட்டத்தையும் போட்டாக்க சில பேர் என்ன சொல்றாங்க, மாமா எல்லாத்தையும் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, ஆனா வயிற்றுல இடம் இல்லை அப்படின்னாங்க. சரி, அப்போ வந்து நம்ம பிரிச்சு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை லீவு, திங்கக்கிழமை இந்த மெனு, புதன்கிழமை இந்த மெனு, வியாழக்கிழமை இந்த மெனு அப்படின்னு சொல்லிட்டு மெனு பட்டியல் போட்டு அந்தந்த டேஸ்ல அவங்கவுங்க பாத்துருவாங்க. பாத்திரம் கொண்டு வந்தாங்கன்னா 50 ரூபா, பாத்திரம் இல்லாம கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தாங்கன்னா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா அதுக்காக சார்ஜ் பண்ணுவோம். 55. நாளைக்கு மெனு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வாரமும் சண்டே பாத்தீங்கன்னாக்க பீன்ஸ் பருப்பு உசிலி, அவியல், நாளைக்கு கதம்ப சாம்பார், மைசூர் பைனாப்பிள் ரசம், நாளைக்கு மெனு பைனாப்பிள் ரசம், மோர்குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, வெத்த குழம்பு, வெங்காய வத்த குழம்பு ஸ்டேட்டஸ்ல போட்டுருவேன்.
ஃபோன் பண்ணி மாமா நாளைக்கு நான் வரேன் மாமா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு எடுத்து வச்சிருவோம். காலம்பு நாளைக்கு சண்டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 மணிக்குள்ள 9லேருந்து 10 மணிக்குள்ளார இந்த ஃபுட் ஐட்டம்லாம் இதாகிடும். ஓ நீங்க வந்து ஆயில் எதுவும் பாம் ஆயில் யூஸ் பண்றது இல்ல, வேற என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க? நாங்கள் ஆயில் வந்து கடல் எண்ணெய் வந்து செக்கு கடல் எண்ணெய் தான், அரினா செக்கு கடல் எண்ணெய் தான் தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த மற்ற ஐட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள நீங்க போய் ஏன்னா செக் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ரூம்ல போய் சமையல் சோடா, டால்டா, பாம் ஆயில் 3ல யாருக்கு எதை வேணாலும் யாராவது எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 lakh நாங்கள் ஃப்ரீயா கொடுப்பேன் இருந்தால். அது மாதிரி இப்பன்னு கிடையாது, கேட்டரிங் அண்ட் ஹோட்டலு எல்லாத்துக்குமே சரிதான். அதெல்லாம் எதையுமே யூஸ் பண்றதே கிடையாது. நான் சொல்றேன், காலம்பரம் சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மத்தியானம் பசிக்கணும், அதான் ஃபுட்டு. ஹலோ. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க இங்க? நாங்களும் இதுக்கு கோயிலுக்கு போகலான்னு வந்தோம். அப்போ வி ஜஸ்ட் கூகுள்ட் இங்க நல்ல வெஜிடேரியன் மெஸ் மாதிரி என்ன இருக்குன்னு. அப்போதான் இது தெரிய வந்தது. நிறைய ஹை ரிவ்யூஸ் இருந்தது. அதனால வி தாட் வில் கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர். வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. டேஸ்ட் ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு. நம்ம தமிழ்நாடுக்கு ஆத்தென்டிக்கா, எந்த ஒரு இந்த தேவையில்லாத மசாலாலாம் எல்லாமே ரொம்ப ஹோம்லியா ஆத்தென்டிக்கா இருக்கு. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. வி வர் சர்ப்ரைஸ் தட் நாங்கள் இவ்வளோ நாள் வரலைன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகும். மேபி வில் கம் ஹியர் அகேன். இது நங்கநல்லூரில் இருக்கிற தஞ்சாவூர் ஸ்டைல் ஹோட்டல். இங்கே போனால் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட இந்த மண் மனம் இங்கே பார்க்கலாம். சாம்பார்லேருந்து இட்லிலேருந்து எல்லாமே இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட சாயல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இங்கே அடிக்கடி வருது. பொங்கல் இது இப்போ கடப்பா சாப்பிட்றதுக்காக வந்தேன். வீட்டில் சமைச்சு வச்சுருக்கா, திட்டினா அதுக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து கடப்பாக்காக சாப்பிட்றதுக்கு போகிறதுக்காக வந்தேன். கடப்பா இங்கே வெளியில் எங்கேயும் கிடைக்காது, இந்த இடத்துல கிடைக்கிறது. ஹாய், ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணோம். ஸோ காசி ஹல்வா அப்புறமா பன்னீர் கொத்து ட்ரை பண்ணியிருந்தோம். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஹல்வா ரொம்ப ஸ்வீட்டாக டெக்ஸ்டராக சல்லுன்னு உள்ளே போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பன்னீர் தோசை கூட சூப்பராக இருந்துச்சு. த பன்னீர் வாஸ் லைக் பீசஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் கீ ரோஸ்ட் நல்லா இருந்துச்சு. மினிமலாக கூட கீ இருந்துச்சு, ரைட் அமௌண்ட்டில் இருந்துச்சு கீ. அண்ட் காசி அல்வா இட் வாஸ் லைக் ஸோ குட். இந்த சப்ரீஸ் ஐஎஸ் காஃபியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, யூ வில் ஹேவ் தட் ஹோம் டேஸ்ட் எப்பயுமே இருக்கும், ஒரு டச் எப்பயுமே இருக்கும், குறைய சொல்ல முடியாது. ஈவன் இதில் வெரி பர்டிகுலர். ஈவன் இந்த மாலை பட்சம் அமாவாசை அப்படின்னா கூட வந்து பூண்டு வெங்காயம் கூட போடாமல் ரொம்ப தரமாக கொடுப்பாங்க. அண்ட் உங்கள் வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தே ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் டச் வேர் ரியலி டச்சஸ் அவர் ஹார்ட் அண்ட் டு த மவுத். ஸோ சப்ரீஸ் காஃபீஸ் லைக் சப்ரி ஐஎஸ் இஸ் ஆல்வேஸ் இந்த ஏரியாலே பார்த்தா ஐ வில் சே இட்ஸ் a top rated one. ஸோ we rely on this. குழந்தைக்கு தரும்போது அவன் வெளியில் சாப்பிடணும் குழந்தை சொன்னால் கூட இங்கே தான் நாங்கள் கூப்பிட்டு வரோம், நாட் எனிவேர் எல்ஸ் ஆக்சுவலி. இல்லை அது வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். ஸ்வீட் கேரட் அல்வா இருக்குது, அடுத்து ஸ்வீட் காசி அல்வா இருக்குது, பன்னீர் மசாலா தோசை இருக்குது, பன்னீர் கொத்து பரோட்டா இருக்குது, ஸ்மால் ஆனியன் ஊத்தப்பம் இருக்குது, தஞ்சாவூர் உரப்படை இருக்குது, மல்லி இட்லி இருக்குது, சாம்பார் வடை இருக்குது, சோலாபூரி இருக்குது. ஸ்பெஷல் ஐட்டம் இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இதான். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த மல்லி இட்லி கொடுத்துருங்க. ஓகே. ஸ்வீட்டு கடம்பாவோட கடப்பா இருக்குது, கும்பகோணம் கடப்பா இருக்குது, அதோட கொடுத்துருங்க. ஓகே. ஸ்வீட் வந்து காசு ஸ்வீட்டு மாதிரி தந்துடும். ஓகே. சாம்பார் மட்டும் வேணாம், நான் கேட்குறேன். சுட சுட இருக்கு கும்பகோணம் கடப்பா. இந்த ஐட்டம் வந்து 2-3 இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட்லாம் இல்லை. நான் சாப்பிட்டு பார்க்கணும். மல்லி இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு. அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கு. லைட்டாக வந்து அந்த ரவை இட்லி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு பதமும் கொடுத்துருக்காங்க. இந்த கடப்பாவை பற்றி இன்னொரு பைட் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி ஹோம்லியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஸ்பைசிலாம் இல்லை. பச்சை மிளகாவோட காரம் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. அதே மாதிரி கும்பகோணம் கடப்பா வந்து சனி ஞாயிறு 2 நாள் கிடைக்குமா. வீக்கெண்ட் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சட்னிலாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக கொடுத்துருக்காங்க, வீட்டில் செய்கிற மாதிரி. நான் டேஸ்ட் பண்ணுறது முன்னாடியே வந்து ஹோம் ஸ்டைல்னு சொன்னேன்ல, உடச்சக்கல்ல வந்து மோஸ்ட்டாக ஹோட்டலில் வந்து நிறைய சேர்த்துக்க மாட்டாங்க, நிறைய தேங்காய் தான் இருக்கும். ஆனால் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி உடச்சக்கல்ல நிறைய பாதி தேங்காய் பாதி உடச்சக்கல்லன்ற மாதிரி அரைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கார சட்னி எனக்கு தெரிஞ்சு தேங்காய் போடலன்னு நினைக்கிறேன். எல்லாம் தக்காளி சட்னி தான், வெங்காயம் போட்டிருக்காங்க, தக்காளியும் போட்டிருக்காங்க. அந்த புளிப்பு டேஸ்டோட. சாம்பார் மட்டும் இல்லை வேணாம், சாம்பார் ரொம்ப
இந்த சாம்பார் டேஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? நல்லா அரைச்சி விட்ட சாம்பார் தான் நல்லா இருக்கு. காரம்லாம் திட்டமா இருக்கு நமக்கு ஏத்த மாதிரி. ஆனா ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, கொத்தமல்லி இட்லியோட சாப்பிடும்போது எனக்கு ரவா இட்லி சாப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. சாம்பாருக்கும் மேட்ச் ஆகுது, அதே மாதிரி இந்த கடப்பாவுக்கும் மேட்ச் ஆகுது. இந்த உரப்பு அடை வந்துருச்சு. உரப்பு அடை பார்த்தீங்கன்னா அடைலாம் வந்து ரொம்ப கனமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கு. கேட்டால் ஒரு 10-15 minutes டைம் எடுத்துட்டு தான் கொடுக்குறாங்க. ரொம்ப பசியில வந்தீங்கன்னா சொல்லிட்டு உட்காந்துருங்க. பாருங்க செம்ம தின்னா இருக்கு. கடப்பாவும் ஊற்றிக்கலாம். சாம்பாரா இது? சாம்பார் கொடுத்துருக்காங்க. உரப்படைன்றது உரப்பாவே இருக்கு, நல்லா காரமா இருக்கும். யூஸ்வல் அடையோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. உளுந்தெல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க போல, ஒரு மாதிரி கிறிஸ்பியா நல்லா இருக்கு. வடைலாம் சாப்பிட்டா ஒரு ஃப்ளேவர் வரும். வடையை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்றாங்க. நான் இதை வந்து தவால போட்டு எடுக்கலாம். ஏன்னா வந்து கடப்பாவை எடுத்துட்டு சாம்பார் வச்சாரு. சாம்பாருக்கு நல்லா ஆப்டா இருக்கு. தேங்காய் சட்னி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சான்ஸில் இந்த கடப்பாவோட ட்ரை பண்ணுவேன். சூடு ஆடுறதுக்கு முன்னாடி வேகமாக சாப்பிடணும். இந்த ஏரியாலேயே வந்து கும்பகோணம் கடப்பா வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சும்மாவே நல்லா இருக்குங்க. இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வருது. நான் சாப்பிட இன்னும் பசி எடுக்குது. பன்னீர் கொத்து வந்துருச்சு. இங்கே கொஞ்சம் இடம் இல்லாதனால எல்லாருமே பக்கத்துல உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்கும். ரொம்ப ஓவரா மசாலாலாம் போடுவாங்க. காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. கொத்து பரோட்டானா அதிகமாக அந்த அஜினமோட்டோ அந்த ஃப்ளேவருக்காக நிறைய பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். இங்கே வந்துட்டு காஃபி குடிக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி வாங்கியிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து நான் நிறைய பேசவே இல்லை. நான் பேச வேண்டியது எல்லாமே அவங்களே பேசிட்டாங்க. இப்போ வந்து நிஜமாவே சென்னையில் இருந்துட்டு இந்த ஒரு இடத்த நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. இவ்வளோ நாள் ரொம்ப சாப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் சாப்பிட்டு ஒரு 20 minutes இருக்கும், அதுக்குள்ளேயே வயிறு காலியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனாலே காஃபி வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்ன நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேனோ சாப்பிட்றதுக்கு, மசாலா காரம் இதெல்லாம் வந்து கம்மியாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் ஹோட்டலில் தேடி போவேன் நான். அந்த மாதிரி ஒரு இடம் என்ன ஒன்று எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. இல்லைன்னா நான் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து சாப்பிடுவேன். காஃபி குடிச்சிட்டு பேசுகிறேன், ஆறிடும். காஃபியும் சூப்பராக இருக்குது. இந்த பொடி போட்டு இந்த ஃபில்டர் காஃபியில் அப்படியே சக்கரெல்லாம் அளவாக போட்டிருக்காங்க. மெயினாக வந்து அவங்களோட காசி அல்வா தான் சான்ஸே இல்லை. வாயில் போட்ட ஃபஸ்ட்டு பைட்டே அல்டிமேட்டாக இருந்தது. என்னால் மறக்கவே முடியாது இந்த ஸ்பாட்டை. நல்ல ஒரு தரமான ஒரு என்ன சொல்கிறது, ஐயங்கார் வீட்டில் சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலோடு நான் கிளம்புறேன். உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி ஸ்பாட் தெரிஞ்சால் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. இதே மாதிரி நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.